Hi, I have welcome to Korevo. So இந்த எபிசோட் ஆஃப் Leetcode சீரீஸில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டினோட பேர் வந்து டூசம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயோட பேர் வந்து நம்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் இன்னொரு அரே இருக்குது. அந்த அரேயோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அரே இல்லை, இன்னொரு இன்டீஜர் இருக்குது. அந்த இன்டீஜரோட பேர் வந்து டார்கெட். ஓகே, ஸோ நம்ஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அரேயில் இருக்கிற ஏதாவது ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணால் டூசம் இல்லையா, ஸோ ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணால் அந்த டார்கெட் கிடைக்குமா இல்லையா. ஓகே, கிடைக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் ஒரு அரையா. கிடைக்காது அப்படின்னா நல் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம போகலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஆப்வியஸ்லி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ளிகேஷனாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுப்போம். 2 வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எடுத்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் 9 வருதான்னு பார்ப்போம். திரும்ப 2 வரலையா, சரி அப்புறம் 7 எடுப்போம். 7 எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 9 வருதான்னு பார்ப்போம். இதே மாதிரி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ இப்படி பண்ணுறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n² ஆகுது இல்லையா. ஸோ ரொம்ப அதிகமான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது எடுக்குது. ஸோ இதோட ஒரு எஃபிஷியண்ட்டான அப்ரோச்சை நம்ம வந்து இதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் நெஸ்டட் ஃபார் லூப்பாக இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கிவன் இன்ஃபர்மேஷனை ஒரு ஹேஷ் மேப்பில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஹேஷ் மேப்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ஹேஷ் மேப்பு. இதில் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கீ இருக்குது அப்படின்னா அந்த கீக்கு ரெஸ்பெக்டிவாக ஒரு வேல்யூ இருக்கும். இந்த கீ வந்து யூனிக்காக இருக்கணும், அதில் டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கீக்கும் ஒரு வேல்யூ வந்து ரெஸ்பெக்டிவாக வந்து மேப் ஆகிருக்கும், ஹேஷ் மேப். ஓகே, ஸோ இதில் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கிற வேலையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேணாம். இன்கேஸ் நீங்கள் அது இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ அதில் வந்து கஜினி படத்தோட ரெஃபரன்சஸ் தான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஹேஷ் மேப்பை வந்து இங்கே அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கீ வேல்யூ பேஸாக ஸ்டோராக இருக்கும்னு நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஒரு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் இருக்கா இல்லையான்னு ஹேஷ் மேப்பை வச்சு டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை தானடா அந்த அரே அப்ரோச் வச்சும் பண்ணோம், எதுக்கு ஹேஷ் மேப் நீங்கள் கேட்கலாம். ஹேஷ் மேப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு 1 யூனிட் ஆஃப் டைம் தான் வந்து ஆர்டர் ஆஃப் 1 தான் வந்து ஆகும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் டைமில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையாங்கிறது என்னால் சொல்ல முடியும். இது வேறு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் நம்ம வந்து பாசிபிளாக இருக்காது. ஸோ அதனால தான் எப்போல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் n² டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஹேஷ் மேப் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். இன்கேஸ் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த n² உங்களால் n-ஆ மாற்ற முடியும். n²லேருந்து யூ கேன் ரெடியூஸ் இட் டு n. ஓகே, இப்போ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் வந்து இது. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் n² இருந்து n-க்கு ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த 2 அப்படிங்கிற இந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரோட ஆட் பண்ணால் எனக்கு டார்கெட் 9 வந்து கிடைக்கணும் இல்லையா. அப்போ எந்த நம்பரோட ஆட் பண்ணால் டார்கெட் 9 கிடைக்கும்? ஆப்வியஸ்லி 7. ஏன்னா 2 + 7 தான் 9 கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் லாஜிக் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் எடுக்க போகிறேன். அந்த எலமெண்ட்டை எந்த எலமெண்ட்டோட ஆட் பண்ணால் என் டார்கெட் கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அந்த எலமெண்ட்டை தான் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு நம்பர் எடுத்து அதோட காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? டார்கெட் ரீச் பண்ணதுக்கு எனக்கு எந்த எலமெண்ட் இருந்தால் நான் வந்து ஆட் பண்ண எனக்கு டார்கெட் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோன்னா 2ஓட காம்ப்ளிமெண்ட் நான் 7ன்னு சொல்கிறேன். ஏன்னா 2 + 7 gives me 9. இப்போ எதாவது 11 எடுத்தோம் அப்படின்னா 11 + நம்மளோட -2 வரும்னு நினைக்கிறேன். -2 தான் வந்து 11ஓட காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் எந்த நம்பரோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வருமோ அந்த நம்பர் தான் அதோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 9 - 2 போட்டால் கிடைச்சிரும். 9 - 11 போட்டால் -2 கிடைச்சிரும். ஸோ டார்கெட் மைனஸ் அந்த நம்பர், இதை பண்ணாலே நம்மளுக்கு அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து கிடைச்சிரும். ஓகே, சரிப்பா, இப்போ என்கிட்ட காம்ப்ளிமெண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் உங்கள் ஹேஷ் மேப்பில் ஆல்ரெடி இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ஓகே,
we have found the pair which adds up to target. ஸோ அந்த ரெண்டு இண்டெக்ஸஸை ரிட்டர்ன் பண்ணலாம், முடிஞ்சிச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராவர்சல் ஒரு ஃபார் லூப் வச்சே நம்ம ஹேஷ் மேப்பை வச்சு ஆர்டர் ஆஃப் எண்ணில் வந்து முடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது எப்படிங்கிறத இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ 0 இருக்குது. 0வை எதை ஆட் பண்ணாமல் கிடைக்குன்னு பார்த்தோம், 7 ஹேஷ் மேப்பில் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ ஹேஷ் மேப்பில் இல்லைன்னா இந்த 2வை நான் ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 2 அதோட இண்டெக்ஸ் தான் அதோட வேல்யூ. இப்போ 2ங்கிறது கீ, 0ங்கிறது வேல்யூ. ஓகே, அடுத்து 7க்கு வரேன். இப்போ 7 எந்த நம்பரோட ஆட் பண்ணால் 9 வரும்? 2வோட ஆட் பண்ணால் 2 ஹேஷ் மேப்பில் இருக்கா? இருக்குது. ஸோ இப்போ இது இருக்குது அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 0,1 அப்படிங்கிற இந்த ரெண்டு இண்டெக்ஸஸ் 0 அண்ட் 7ஓட இண்டெக்ஸ், இந்த ரெண்டு இண்டெக்ஸை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து அதை ஆன்சர்னு சொல்கிறோம். பட் இன்கேஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம தேடி பார்த்துட்டோம், எதுக்குமே இது மேட்ச் ஆகலை அப்படின்னா நல்ல வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணுற அப்ரோச்சுக்கான லாஜிக். இப்போ இதை போய் நம்ம வந்து கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான இந்த ஹேஷ் மேப்பை வந்து கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஹேஷ் மேப் இதில் வந்து கீக்கான டேட்டா டைப் என்ன, வேல்யூக்கான டேட்டா டைப் என்னன்னு சொல்லணும். ஸோ கீ வேல்யூ ரெண்டுமே வந்து எனக்கு இன்டீஜர்ஸ்னால நான் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஹேஷ் மேப்போட பேரை நான் மேப்னே வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஹேஷ் மேப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஹேஷ் மேப் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார் லூப் போட்டு அதை ஒவ்வொன்றா ட்ராவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்ட் i is equal to 0லேருந்து i is less than nums டாட் லென்த் வரைக்கும் போகிறோம், i ++ பண்ணிட்டே போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம பார்த்துட்டு வர்றப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது இதோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட் காம்ப்ளிமெண்ட் ஸ்பெல்லிங் கரெக்டாக கரெக்டு தான். ஓகே, ஸோ இன்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டார்கெட் இருக்கு இல்லையா, டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. இதான் நம்ம பார்த்த லாஜிக். ஸோ டார்கெட் நம்ம கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க, அது மைனஸ் இந்த கரண்ட் எலிமெண்ட் 2னா 9 - 2 7. இப்போ 7 வந்து காம்ப்ளிமெண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்டில் 7 ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 7 வந்து நம்மளோட ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் நம்மளோட மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப், ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், கீ வேல்யூ பேஸாக ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா? இந்த 2 அதுக்கு அடுத்து வர எல்லா கீஸும் தான் நம்மளோட வேல்யூஸ். அந்த வேல்யூவோட ரெஸ்பெக்டிவ் அந்த இண்டெக்ஸஸ் தான் நம்ம வந்து இந்த கீ வேல்யூ பேரில் இருக்க வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளோட 2 7 11 15 பார்த்தோம்னா அந்த நம்பர்ஸ் தான், அதெல்லாம் நம்ம கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸஸை வந்து நம்ம வேல்யூவாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஒரு ஹேஷ் மேப்பில். ஸோ நம்ம தேட போகிறது அந்த இதில் தான் தேடணும் இல்லையா, கீஸில் தான் நம்மளோட எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தேடணும். ஸோ எந்த எலமெண்ட்டை தேடணும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டை தேடணும். ஸோ மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த கீ இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெண்டு இண்டெக்ஸையும் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ண போகிறது அரேயை. ஸோ ஒரு அரேயை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நோ இன்ட் ஆஃப்னு போட்டுட்டோம். அண்ட் இப்போ அந்த வேல்யூஸ் இதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். எது நம்மளோட ஆன்சர்ஸாக வரப்போகுது, ரெண்டுத்தோட இண்டெக்ஸும். ஸோ இப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து அதோட வேல்யூ ஹேஷ் மேப்பில் இருக்க அதோட வேல்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை வாங்கிறதுக்கு வந்து ஹேஷ் மேப்பில் இருக்க வேல்யூ அவங்களுக்கு தான் இந்த கெட் ஃபங்க்ஷன் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் இந்த கீயை பாஸ் பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட் தான் நம்மளோட கீ, அதை பாஸ் பண்ணால் நமக்கு அதோட வேல்யூ கிடச்சிரும். இன்னொரு வேல்யூ என்ன, இன்னொரு இண்டெக்ஸ் வந்து நம்மளோட ஐ. கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் தான் வந்து நம்ம அரேயாக வந்து யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் இது வந்து கீ இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிரும், இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த என்ட்ரியை ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ 2க்கு 7 தான் வேணும், 7 இருந்தால் தான் நம்மளால் டார்கெட் ரீச் பண்ண முடியும். ஆனால் 7ங்கிறது ஹேஷ் மேப்பில் இல்லை. அப்போ என்ன பண்ணும், இந்த மேப்பில் போயிட்டு நம்ம ஹேஷ் மேப்பில் போயிட்டு அந்த 2ங்கிற என்ட்ரியும் அதோட இண்டெக்ஸையும் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட புட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ இதில் அதை என்ன ஆட் பண்ணணும், 2 அப்படிங்கிறது நம்ம நம்ஸ் ஆஃப் ஐ அண்ட் அதோட இண்டெக்ஸ் வந்து ஐ. ஸோ இப்படி வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் ஓகே நம்மளுக்கு பிரேசஸ் கரெக்டாக நினைக்கிறேன். சரி, ஓகே.
ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ஹோல் ஃபார் லூப்பையும் நம்ம முடிச்சிட்டோம், ஆனால் அப்படி ஒரு பேர் கிடைக்கவே இல்லை அப்படின்னா அந்த கேஸில் நம்ம ஒரு எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நல்ல வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி ஆன்சர் இருக்கா ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, அக்செப்ட் ஆகிடுச்சு. சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த லீட்கோட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் லீட்கோட் சீரீஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Shiva and Mr. Paki.